இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் போல்ட் ஒமேகா ஏர்பட்ஸ் இது பார்த்தீங்கன்னா 9999 ரூபா எம்ஆர்பி உடையதுங்க. ஃப்ளிப்கார்ட் தீபாவளி ஆஃபரில் வெறும் 1199க்கு வாங்கியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ் பீஸாக வாங்கி உங்களுக்காக அன்பாக்சிங் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா மேனுவல், அதாவது யூசர் மேனுவலும், அடுத்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கார்டும் இருக்குங்க. அடுத்து சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளும், அடுத்து சின்ன சைஸும் பெரிய சைஸ் கார் கூடைய ஒரு பேக் இருக்குங்க. மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பட்ஸ்லேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கேபிள் 8 இன்ச் நீளம் இருக்குங்க. ஒன் சைடு சி போர்ட்டும் ஒரு சைடு யூஎஸ்பி இருக்குங்க. மினிமம் 10 வாட்ஸ் சார்ஜர் தான் இது சார்ஜ் பண்ணுங்களாம். அதிகபட்சமாக போட்டோம்னா உங்களுக்கு அந்த கேஷ் லைஃப் வராது. பேக் சைடில் அதோடைய டீட்டெயில், எம்ஆர்பி, அடுத்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ மைக் இருக்குங்களா, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக, 5.2 ப்ளூடூத் கனெக்ஷன், அடுத்து கேமிங் மோட் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கேஷுடைய பேக் சைடில் அந்த சார்ஜிங் பார்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக மூடி இருக்குங்க, லைட் வெயிட் மூடி. அடுத்து இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குங்க. ஓப்பன் பண்ணதும் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். பட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் பார்ட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டு அப்புறமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறாத கம்ப்ளைண்ட், ஆன் ஆகாத கம்ப்ளைண்ட் வருங்க. இது ஆன் பண்ணதும் 2 சைடுமே காதில் வச்சு ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகி, மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகுங்க. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த கவரில். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை கிளியர் பண்ணி நல்லா தொடச்சி விட்டு சார்ஜ் போடுறேன். க்ளோஸ் பண்ணால் தான் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஏறுற வரைக்கும் இந்த லைட் எரியுங்க. சார்ஜ் ஏறிச்சுன்னா அந்த லைட் ஆஃப் ஆகிடுங்க. மேக்ஸிமம் 1 மணி நேரம் பக்கமாக சார்ஜ் எடுங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 100 நிமிஷம் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்கலாங்களாம். ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 5.2 வெர்ஷனுங்க. 10 மீட்டர் ரேஞ்சுக்கு இது கவரேஜ் ஆகும். மேலே ஒரு மைக்கு, கீழே ஒரு மைக் இருக்குங்க. பேக் சைடு திருப்பினா சார்ஜிங் பார்ட்டு, அடுத்து கனெக்டிங் லைட்டு, டாப்பில் பார்த்திங்கன்னா ஹெட் சைடு 2 ஹோல் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ANC மோடுக்காக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அதாவது ஏர் சர்க்குலேஷனுக்காக. பார்க்குறதுக்கு சிம்பிளாக லுக்காக சூப்பராக இருக்குங்க. இந்த ஏர்பட்ஸுடைய டாப்பில் அந்த பிராண்ட் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டச் சென்சார். ரைட் சைடு ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 டச் பண்ணிங்கன்னா கால் கனெக்ட் ஆகுங்க. டபுள் டச் பண்ணிங்கன்னா கால் கட் ஆகும். 1 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுங்க கால். மியூசிக் மோடில் பார்த்தீங்கன்னா இது 1 டச்சுக்கு ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். டபுள் டேப்புக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். ட்ரிபிள் டேப்புக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லாங் ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ANC மோடு வரும். நெக்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோடு. தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டட் மோடு. 4 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூசிக் யூக்லிசர் மோடு மாறுங்க. லெஃப்ட் சைடு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப்புக்கு வால்யூம் குறையும். லாங் ப்ரெஸ்ஸுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வரும். 4 டேப்புக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் மோடு, மியூசிக் மோடு வருங்க. இதில் ANC மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசப்தமான சூழ்நிலையை உருவாக்குங்க. நார்மல் மோடு மற்ற ஏர்பட்ஸ் மாதிரியே இருக்கும். டிரான்ஸ்பரண்டட் மோடுங்கிறது வெளியே இருக்கிற சவுண்டு தெளிவாக உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கும். 1 டைம் சார்ஜ் போட்டோம்னா 8 மணி நேரம் இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் எல்லா ஹெவி மியூசிக்லேயும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ANC மோடு, ENC மோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற சவுண்டு எந்த இறைச்சலும் இல்லாமல் எதிரில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்குங்க. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம்லேருந்து 4 கிராம் வருதுங்க ஒவ்வொரு பட்ஸும். இது சார்ஜ் போடக்குள்ள உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகுங்க. சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடுங்க. இது வாய்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவ்வளோ தெளிவாக அற்புதமாக எந்த ஒரு சவுண்ட்லேயும் கேட்குதுங்க. பர்ஃபெக்டான ஹெட்ஃபோன்னு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஏற்கனவே இது வாங்கி ஒரு 2 மாதம் 3 மாதம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. பின் பார்த்திங்கன்னா மேலே இருக்கனால அது அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா சார்ஜிங் கம்ப்ளைண்ட் அதிகமாக வராதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.